நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COA வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது, ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கல் வந்து தனியாக 100 மார்க்ஸு, தியரி 100 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தியரி பற்றி தான் பார்க்க போகிறோம். தியரி வந்து COAயில் வந்து 7 சாப்டர் இருக்குது. ஸோ 7 சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இப்போ யூனிட் 1ல் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இல்லை, முதல்ல வந்து இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர் அதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் நிறைய இருக்குது. பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக டெஃபினேஷன் மாதிரியோ இல்லை தரவாக எடுத்து கிளாஸ் மாதிரி எடுக்கலாம் போகிறதில்ல, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா, இப்போது தியரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த ப்ளூ பிரிண்ட்டில் இந்த பப்ளிஷர்ஸ் தான் இருக்குது, இதுதான் புக்கு அப்படின்ற மாதிரி +2 புக்கு மாதிரி, காலேஜ் புக் மாதிரி கொடுக்கல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக அவங்க வந்து எல்லா பப்ளிஷர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புக்கில் இருக்கிறது மட்டும்தான் படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அது எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாம். எய்தர் இந்த புக்கை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம், இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி அதிலேருந்து எடுத்து ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். உங்கள் காலேஜ் புக்கு, ஸ்கூல் புக்ஸு அதிலேருந்து கூட எடுத்துக்கலாம். நான் இங்கே இருக்க ஒரு பப்ளிஷரை பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இதை நான் இப்போ போட்டு உங்களுக்கு பேஸ் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நானும் நெட்லேருந்து கொஞ்சம் எடுத்து அதிலேருந்து காப்பி பண்ணி எடுத்து தான் உங்களுக்கு போட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே தான் எழுதணும். இது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டிங்ஸ்லாம் எடுத்து எழுதாதீங்க. கம்ப்யூட்டர் இஸ் an electronic device that can receive a set of instruction or program or any other information கொடுத்துருக்காங்க. So it stores and processes the data and produces the output. It works under the direction of a detailed stored program of instruction. ஸோ எப்பவுமே எப்படி எழுதணும் தியரி அப்படின்னு சொன்னால், எடுத்தோடனே வந்து நம்ம மெமரியில் இருக்க மாதிரி எழுதக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் டெஃபினேஷன் எழுதணும். இது மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100%ல் 80 to 90% கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் எடுக்கும்போதும் COAயில் என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு வரீங்க. அப்படி எழுதக்கூடாது. இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் கொஞ்சம் எழுதுங்க, அப்புறம் ஒரு ஓன் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க, டயலாக் பாக்ஸஸ்லாம் போடுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் அதை பண்ணாமல் சும்மா பேர் ஆஃப் மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது எது மூலயமா ஒர்க் ஆகுது? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ ப்ரோக்ராமோ இன்ஃபர்மேஷன் மூலயமா தான் அது ஒர்க் ஆகுது. அதில் டேட்டா ப்ராசஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது? ஒரு அவுட்புட் கொடுக்குது. இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை நீங்கள் கொடுக்குறீங்க, இப்போ டெக்நெட் கொடுக்குறீங்க, இல்லை விஜயலட்சுமி இன்ஸ்டியூட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த நேமை அதை ரிசீவ் பண்ணிவிட்டு அது கோடிங்கில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதே விஜயலட்சுமி இன்ஸ்டியூட்டோ இல்லை டெக்னட்டோ உங்களுக்கு அவுட்புட்டில் மேலே உங்களுக்கு நேமாக டிஸ்பிளே ஆகுது. இதுதான் அது செய்யுது. இது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக செய்யுது, எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நேம் ஆஃப் டிவைஸு, மிஷின் இன்வென்டட், அப்புறம் இயர் ஆஃப் இன்வென்ஷன், நேம் ஆஃப் த இன்வென்டர், ஸ்பெஷாலிட்டி, எதனால் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்ற அந்த ஸ்பெஷாலிட்டி, அதுக்கப்புறம் அதோட இன்வென்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அபாக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா 5000 years agoவில் ஏன்ஷியன்ட் பேபிலோனியன்ஸ் அப்படின்றவங்க வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மேனுவல் டிவைஸ் ஃபார் ஆடிங் நம்பர்ஸ். இப்போ 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கோ 4 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கோ இப்போ இருக்கிறது கால்குலேட்டர், கம்ப்யூட்டர் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் அது கிடையாது. அப்போ 5000 years ஆகும்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் அபாக்கஸோட அந்த பார்ட். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி இதை கவுண்ட் பண்ணி இதை செக் பண்ணி பார்ப்பாங்க. இது முதல்ல அந்த காலத்தில் அந்த ப்ரீவியஸாக நம்மளே பார்த்துருப்போம், ஒரு ஸ்லேட் மாதிரி இருக்கும், அதில் வந்து இந்த மாதிரி போட்டுருப்பாங்க. ஸோ அது அப்பயே வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது அபாக்கஸ்ன்ற ஒரு பார்ட்டை யூஸ் பண்ணி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்க்கான முதல் இது வந்து ஏன்ஷியன்ட் பேபிலோனியன்ஸ் அப்படின்றவங்க இன்வென்டராக இருந்திருக்காங்க 5000 years ago. அப்புறம் ஸ்லைட் ரூல், அது 1620. William Outred, a device used by engineers to perform arithmetic operations up to 1970s. ஸோ arithmetic ஆப்ரேஷன்ஸ்னால் என்னது? அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அதெல்லாம் arithmetic ஆப்ரேஷன்ஸ். அந்த arithmetic ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் வந்து அரித்மெட்டிக் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு 1642ல் இயர் அது. ஸோ பிளைஸ் பாஸ்கல் அப்படின்றவங்க தான் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் டிவைஸ் டு டூ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மேட் கியர்ஸ் வீல்ஸ் அண்ட் டயல்ஸ். எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து டெக்னாலஜி அப்பயே யூஸ் பண்ணிட்டே தான் வராங்க. அப்புறம் டிஃபரன்ஸ் என்ஜின் அப்படின்றவங்க தான் 1822ல் கம்ப்யூட்டர் அந்த மெயினாக வந்ததுக்கு ரீசனே வந்து சார்லஸ் பேபேஜ் தான். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேள்விப்படுவீங்க, அவர் தான் கம்ப்யூட்டரை இன்வென்ட் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கில் வரக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் டிவைஸில் அரித்மெட்டிக்கில் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் மேத்தமெட்டிக்கலாக கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் பேபேஜ் தான் ஃபஸ்ட்டு அவர் இன்வென்ட் பண்ணி கொண்டு வந்தது. அது டிஃபரன்ஸ் என்ஜினில் அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. அதே வந்து அனாலிட்டிக்கல் இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா 1833ல் இதுதான் மெயினாக வந்து எப்படிலாம் இது இன்புட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இன் திஸ் மிஷினில் ஸ்டோர் பண்ணுறது எப்படி, இன்புட்டு அவுட்புட்லாம் எப்படி கொண்டு வருது, ஸோ இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலான்றது அனாலிட்டிக்கல் இன்ஜின் மூலிமா கொண்டு வந்தாங்க. இந்த அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றது என்னென்னா அது இருக்கு பாருங்கள், இதுதான் அனாலிட்டிக்கல் இன்ஜின். ஸோ இந்த மாதிரி தான் அவர் வந்து இன்வென்ட் பண்ணி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ முதல்லாம் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் சைஸ் இருக்கும், அது வந்து சின்ன சைஸ்லாம் கிடையாது, ஒரு பெரிய சைஸில் இருக்கும், ரூம் சைஸில் இருக்கும். ஸோ அந்த சைஸில் இருந்து தான் வந்து கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜி மாற்றி கொண்டு வந்தாங்க. அப்புறம் டேப்லெட்டிங் மிஷின் அவர் வந்து 1880ல் ஹெர்மன் ஹெலோரத் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் டு ப்ராசஸ் சென்சஸ் டேட் ஆஃப் யூஎஸ் கவர்மெண்ட்டோட சென்சஸ் எல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தார். இப்போ நான் சொல்கிற இந்த நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்னு கேட்குறாங்கன்னா எல்லாத்தையும் நம்மளால் எழுத முடியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது மைண்டில் நிற்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அது பேர் கண்டிப்பாக தெரிஞ்சுங்க, பேரை தப்பாக எழுதாதீங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. அது என்ன இது ப்ராசஸ்க்காக வருது, எந்த வருஷம், யாருக்கு இன்வென்ட் பண்ணது, அதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக் நியூமரிக் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர்னு சொல்லி 1946ல் ப்ரொஃபஸர் ஜேபி எக்கர்ட் அண்ட் தென் ப்ரொஃபஸர் ஜேடபிள்யூ மார்ச்லி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியான்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல இது இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. டிசைன் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் வேக்யூம் டியூப்ஸ். The speed of calculation was 300 times faster than previous machine. எப்பவுமே ப்ரீவியஸாக இருக்கிறதோட அதிகமாக தானே வந்துகிட்டே இருக்குது. இப்போ முதல்ல இருந்த ஃபோனுக்கும் இப்போ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதே மாதிரி தான் இது. அப்போ இதெல்லாம் வந்து போன மிஷின் ப்ரீவியஸாக இருந்த டெக்னாலஜியோட இந்த வேக்யூம் டியூப்ஸோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 300 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது 1946ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யாரெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்கல், சார்லஸ் பேபேஜ், அப்புறம் லேடி அடா லவ்லேஸ் அண்ட் தென் ஜான் வென் நியூமன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளாசி, அப்புறம் வந்து பாஸ்கல் வந்து யூஎஸ் ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன். invented the arithmetic engine which is basis for calculators. He used gear wheels and suitable dialing system to operate the gear wheels in his calculator. இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே வாங்க. இப்போ கேட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மைண்டில் நிற்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே போய்ட்டு எக்ஸாம் எழுதலாம், அப்போ ஈஸியாக இருக்கும். இதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது, அபாக்கஸ், அரித்மெட்டிக் இன்ஜின், டிஃப்ரென்ஸ் இன்ஜின், இதை தான் உங்களுக்கு ப்ரீவியஸாக அந்த நோட்ஸில் காமிச்சோம். இவர் தான் சார்லஸ் பேபேஜ்ன்றவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அபாக்கஸு, அப்புறம் அரித்மெட்டிக் இன்ஜின், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன்ஜின், அப்புறம் ENIAC கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் கொடுத்தது. ஸோ சார்லஸ் பேபேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், invented the difference engine and analytical engine ரெண்டுமே இன்வென்ட் பண்ணியிருக்காரு. introduced the concept of block diagram which we are using now. பிளாக் டயக்ராம்னா என்னது, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னு போட்டுட்டு இன்புட்டு எஸ் நோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிளாக் டயக்ராம்லாம் பார்த்துருப்பீங்களா, அதுதான் அது. அப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடி அடா லவ்லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா she was a mathematician. She was the first lady who told that computers can be programmed, so she is called as the first programmer. அவர் தான் முதல்ல சொல்லியிருக்காரு. So a programming language ADA is widely used in American defense computers. ஸோ அமெரிக்கன் டிஃபென்ஸ் கம்ப்யூட்டர்ஸில் முதல்ல அவங்க தான் சொல்லிவிட்டு இவங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் முதல்ல இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜான் ஓன் நியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா he was a Hungarian mathematician. He introduced the concept of stored program. The instructions given to the computer are first stored in memory. They are then extracted from memory and executed one by one.
இதான் நான் உங்ககிட்ட சொன்னது. முதல்ல நம்ம கொடுக்கறத இன்புட் வாங்கிட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவுட்புட்டாக கொடுக்கறது வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா ஜான் ஒன் நியூமன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஜென்ரேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன், இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிறது வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இதில் வந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் மைண்டில் வச்சுங்க. மொத்தம் 5 ஜென்ரேஷன் இருக்குது. இப்போ நம்ம கரண்ட்டாக படிக்கிறது ஃபைனல் ஜென்ரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன். அது ஃபைனல் கிடையாது, ஃபிஃப்த் ஜென்ரேஷன். 4 ஜென்ரேஷனோட வருஷம் ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்யூம் டியூப்ஸ் மூலிமா வந்திருக்கு. ஸோ அதுக்கான வேக்யூம் டியூப்ஸான எக்ஸாம்பிள் தான் இது. இதான் உங்களுக்கு வந்து வேக்யூம் டியூப். இப்படி தான் இருந்தது ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரேஷன் வந்து வேக்யூம் டியூப்ஸ் மூலிமா தான் வந்து அவங்களுக்கு கொண்டு வந்தாங்க. இது மூலிமா தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த ஜென்ரேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர்ஸ். டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதான் டிரான்சிஸ்டர்ஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஒரு இதுலேயும் அந்த சிப்பு, அப்புறம் வந்து அந்த இன்டர்னல் சர்க்கியூட்டு, இப்போ டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் தான் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு க்ளீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜென்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், ஐசி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த வருஷம் பார்த்துங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து 46லேருந்து 55, 1946லேருந்து 55, கரெக்டாக 10 இயர்ஸ். செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா 1956லேருந்து 65, அதுவும் 10 இயர்ஸ். அப்புறம் தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அது 66லேருந்து 75, அதுவும் 10 இயர்ஸ். ஃபோர்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அது பார்த்தீங்கன்னா 1976லேருந்து 85. ஸோ ஐசின்றதா இன்டகிரேட்டட் உங்களுக்கு சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சிப் மூலயமா உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்கல் இன்ஜின், டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அது வேக்யூம் டியூப், அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சிப்ஸ் மூலிமா இதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஜென்ரேஷன் வைஸாக மாறிட்டே வந்தது. அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வேக்யூம் டியூப்ஸு 1946லேருந்து 55, செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர்ஸு 1956லேருந்து 65, தேர்ட் ஜென்ரேஷன் வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் ஐசி 1966லேருந்து 75, ஃபோர்த் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸு 1976லேருந்து 85, ஃபிஃப்த் ஜென்ரேஷன் தான் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஐசி தான். இது ரொம்ப பெரிய லெவலில் அட்வான்ஸாக மாறிடுச்சு. ஸோ அதுதான் ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸர் தான் இது. அது எவ்வளோ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த அந்த வேக்யூம் டியூப் மாதிரி இருந்த அந்த இதுவை எப்படி கொண்டு வந்து இப்போ சிப்பு மாதிரி கொண்டு வந்து இப்போ ப்ராசஸர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் i3, i5, i7, i11 அப்படின்ற ஜென்ரேஷன்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸரோட யூசஸ். இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது கரண்ட்டாக. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து முதல்ல பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்ஸ் அப்படி கேட்கும்போதே உங்கள் மைண்டில் இதெல்லாம் வரணும். ஸோ என்னென்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் வச்சுட்டு இந்த டேபிள்ஸ், இந்த டேப்லெட் காலம் பார்த்துங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப், நான் திரும்பியும் சொல்ல விரும்பல, திரும்பி ஒரு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி அபாக்கஸ், அரித்மெட்டிக், டிஃபரன்ஸு, அதுக்கப்புறம் சார்லஸ் பேபேஜ், அப்புறம் லேடி ஆடா லவ்லேஸ், இதுதான் அவங்க சொல்லுவாங்க. யார் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் யார் அவங்க நேம் கேட்பாங்க. மேத்தமெட்டிஷியன், ஹங்கேரியன் மேத்தமெட்டிஷியன் கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஜான் ஒன் நியூமன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 வருஷம். ஸோ 1946லேருந்து ஆரம்பிக்குது. 46, 56, 66, 76, 86. ஸோ கரெக்டாக 10 வருஷம். கடைசி ஜென்ரேஷன் ஃபிஃப்த்து மட்டும் இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதான் கரண்ட்டாக இருக்குது. அதில் எதில் கொண்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வேக்யூம் டியூப்ஸு, அப்புறம் டிரான்சிஸ்டர்ஸு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசி இன்டகிரேட்டட் சிப்ஸ் சர்க்கியூட்ஸு, அப்புறம் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் தான் ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் தான் ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸோட யூசஸ். அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஸ் ஹை ஸ்பீட் ஆஃப் கால்குலேஷன், டிலிஜென்ஸ், அக்யூரசி. இந்த வேர்ட்லாம் ஞாபகம் வச்சுங்க. டிலிஜென்ஸு, அக்யூரசி, ரிலையபிலிட்டி, வெர்சாட்டிலிட்டி. இப்போ வெர்சாட்டிலிட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சைட்டல் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கமல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சைட்டல் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கமலுக்காக சொல்ல வரல. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸு, அண்ட் தென் வந்து ரைட்டிங்கு, டைரக்ஷனு, சிங்கிங்கு, ஸோ எந்த ஒரு பார்ட்டும் ஆக்டிங் எது வேணால் அவங்களால பண்ண முடியும், டைரக்ஷன் எல்லாமே பண்ண முடியுன்றதுனால வெர்சைட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கம்ப்யூட்டரில் எந்த பார்ட் இதுதான் பண்ண முடியுன்றது கிடையாது. அதனால தான் அவங்க வந்து வெர்சாட்டிலிட்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க. விச் மேட் இட் அன் இன்டகிரேட்டட் பார்ட் இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ்.
The speed of computer varies based on the various field of work like educationல, hospitalsல, telecommunicationல, defenseல, satelliteல, researchல, military, business, banking, insurance, government, private organizations. எந்தெந்த இதுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோக்ராம்ஸும் சாஃப்ட்வேர்ஸும் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் அது வந்து வெர்சாட்டிலிட்டியில் வருது. அக்யூரேட்டாக இதுதானா இதான், கேல்குலேஷன்னா இதான், அதில் ஒரு பார்ட் கூட மிஸ் ஆகாது. அந்த மாதிரி அவங்க ப்ரோக்ராமரில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்படி யூஸ் ஆகிட்டுருக்கு. இதில் அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் வேர்ல்டு இஸ் மோர் டிபெண்ட் ஆன் கம்ப்யூட்டர் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். சேவ் த டைம்ஸ் பை குவிக் பெர்ஃபார்மன்ஸ், ரெடியூஸ் த இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரெயின். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 5 டிஜிட் நம்பர் இருக்குது, 1 lakh இல்லை 6 டிஜிட் நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். 1,72,545 இன்ட்டு 2,79,844. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறது எவ்வளோ ஆகும்? ஸோ அதை வந்து கம்ப்யூட்டர்ஸை வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு சேவ் த டைம் பை குவிக் பெர்ஃபார்மன்ஸ். ரெடியூஸ் த இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரெயின். இப்போ நம்ம இதை கேல்குலேட் பண்ணணும், இது இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் இது வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து எது மூலியமாக வரும்னா ரெடியூஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயினே இருக்காது. அப்புறம் மிஸ்டேக்ஸ் வராது. நான் இதை தப்பாக எழுதிட்டேன், இந்த இடத்துல நான் மாற்றி எழுதிட்டேன் அப்படின்ற மிஸ்டேக்ஸ்லாம் இங்கே வராது. அப்புறம் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நீட்டட் பிரிண்டட் ஃபார்மில் வரும். நம்ம என்ன அவுட்புட்டில் வேணும்னு நினைக்கிறோமோ அது ப்ரோக்ராமில் அழகாக உங்களுக்கு பிரிண்டட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்டோர்ஸ் டேட்டா ஈஸி. இது எப்போ வேணால் ஸ்டோரும் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு தேவை அப்படின்னா நாளைக்கு நம்ம எடுத்துக்க முடியும். இது போர்டில் எழுதி எரேஸ் பண்ணிங்கன்னா இருக்காது, நம்ம நோட் புக்கில் காப்பி பண்ணால் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் இருக்கிறது பிரிண்ட் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். இது ஒரு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸில் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க, என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ நீங்கள் படிச்சுக்கும் போது இப்போ நான் சொல்லும்போது மைண்டில் வச்சுங்க. குயிக் டைம், குயிக் பெர்ஃபார்மன்ஸ் டைமை வந்து சேவ்ஸ் த டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து ரெடியூஸ் த இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரெயின், இல்லை ரெடியூஸ் த ஸ்ட்ரெயின் ஞாபகம் வச்சுங்க. மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும் ஞாபகம் வச்சுங்க. ஒரு பிரிண்டட் ஃபார்மில் அவுட்புட் கிடைக்கும் ஞாபகம் வச்சுங்க. டேட்டாஸை வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம், கம்யூனிகேஷன் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் இருக்கணும். அப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொன்னாங்கன்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா பயாஸ், ஆஸ்கி, பைனரி, அண்ட் தென் பிட்டு, பூட்டு, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுங்க. ஸோ இதை நீங்கள் ஒன்று தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அது செப்பரேட்டாக பார்த்துங்க. இது மைண்டில் இருக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த எக்ஸ்பான்ஷனோட வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? fully air conditioned 100% complete educational center. அதனால தான் ரிசல்ட்டும் 100%.